லவோதிக்கியா சபையை பற்றி இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகம் 3வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவானாம்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து சிக்ஷிக்கிறேன். ஆயால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசல்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவார். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறனவனோ அவனும் என்னுடனே சிங்காசனத்தில் என்னுடைய கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சரி, நாங்கள் லவோதிக்கியா சபையினுடைய இந்த தூதனுக்கு எழுதப்பட்ட கடிதத்தினுடைய அந்த முகவரி, பிறகு உடல், பிறகு அந்த முடிவுரையை நாங்கள் சென்ற முறை பிரித்திருந்தோம். முகவரி 14வது வசனம், உடல் 15 இருந்து 20வது வசனம், அது 20 ஏ 20 ஏ வரைக்கும், பிறகு 20B 21 22 அந்த முடிவுரையாக நமக்கு சொல்லப்பட்டிருந்தது நாங்கள் விளங்கியிருந்தோம். அதில் குறிப்பாக இந்த சபையினுடைய முகவரி, அது ஏசாயா புத்தகம் 65ஆம் அதிகாரம் 16ஆம் வசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டதை நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் அங்க இருந்த அந்த ஆமேன் என்கின்ற அந்த பேரை கொண்டு வந்து இங்க குறிப்பாக பயன்படுத்துற 65ஆம் அதிகாரம் அது படைப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரம். ஆகையால இங்கேயும் அது ஒரு படைப்பு தேவைப்படுகிற ஒரு சபையாக இருக்கிற நிலைமையை எங்களுக்கு இங்க காட்ட தொடங்கும். எப்படி அங்க பழைய படைப்பு ஏற்கனவே இருந்தும் புது படைப்பை அவர் கதைக்கிறதை ஏசாயா 65 சொல்லுதோ, அதே மாதிரி இங்கேயும் ஏற்கனவே சபையாக உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்ட மக்களுக்கு இன்னும் ஒரு புது படைப்பு தேவைப்படுகிற ஒரு நிலவரத்தை ஆண்டவர் இந்த வார்த்தைகளூடாக காட்டுற. அதுல சபை அது சில சந்தர்ப்பத்தில் நித்திர கொண்டு போய் ஒரு விதமான ஆர்வமற்ற நிலைக்கு போற நிலைமைகளை எங்களுக்கு வேதம் திருப்பி திருப்பி காட்டி இருக்குது. இயேசு கிறிஸ்துவனுடைய 10 கன்னிகள் உவமைகளையும் புத்தியுள்ள கன்னிகளும் சத்தியங்கள் அறிவு, ராஜாவினுடைய வருகைக்கு எதிர்பார்ப்பு, அதால விளக்குக்கு எண்ண பல விஷயங்களை ஆயத்தப்படுத்தியிருந்தீங்க. ஆனா அவ நித்திர கொண்டு இட்டினான். அதாவது அந்த விடயத்தை முனைப்போட அதுல உயிர் துடிப்ப ஆக்கள் இருக்க இல்லை. அதாவது அது நம்ம லவோதிக்கியா சபையினுடைய ஸ்டைல ஆண்டர் சொல்ற மாதிரி சொல்றோம்னா, அட்டாக்குற ஆர்வத்தோட வேலை செய்கிற விடயங்கள், அரைகுறைய ஆர்வம், லூக் வார்ம் என்று இங்கிலீஷில் நாம சொல்றாங்க. லூக் வார்ம், தீவிரமாக இல்லாம
இளவெப்ப நிலையில இருக்கிறது அல்லது அஜகுர ஆர்வத்தோட செயல்படுதல். இதான் அதனுடைய அந்த கண்டிஷன். அப்ப அந்த அஜகுர ஆர்வத்தோட இருக்கிற நிலையில இப்ப தேவை என்ன? ஒரு புது படைப்பு, ஒரு புது எல்லாம் புதிதாக்கப்படணும் திருப்பி. அப்ப இதைத்தான் எங்களுக்கு இந்த சபையை குறித்து ஆண்டவர் கதைக்கிறதுக்கு அந்த சிருஷ்டியை பற்றி, ஆமேன் என்றதை பற்றி, உன்னுடைய உண்மையான நிலையை குறிச்ச அந்த உண்மையுள்ள சத்தியமான சாட்சியாக நான் அதை சொல்லுறேன் விளங்கிக் கொள்ளுன்றதை பற்றி கிறிஸ்து அட்ரஸ் பண்றதை நாங்கள் பார்த்து கொண்டோம். அதுல லவோதிக்கியா சர்ச் ஒரு லூக் வார்ம் சர்ச், LUKE, லூக் வார்ம், WARM, லூக் வார்ம். அல்ல அனலுமல்ல குளிருமல்ல, அல்லது குளிருமல்ல அனலுமல்ல என்ற அந்த சொல்லு எங்களுக்கு வெதுவெதுப்பான நிலை, அத வெதுவெதுப்பு. தமிழ்ல நாம லூக்குவோம்டா வெதுவெதுப்பா என்றது நாம சொன்னா, வெதுவெதுப்பா இருக்கணும் தண்ணி, அல்லது இளஞ்சூடா இருக்கட்டும் தண்ணி என்று. இளஞ்சூடா தண்ணிய நாம குடிக்கல எங்களுக்கு வயிறு குமாட்டம். பேசிக்கா ஒன்று சூடு கொஞ்சம் கூடவா இருந்தா நாம விட்டு விட்டு குடிப்போம். அப்படி விட்டு விட்டு குடிக்கல எங்களுக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கோ அல்லது விஷயங்களுக்கு அது பிரயோசனமா இருக்கு. ஆனா தண்ணி வெது வெதுப்பா இருக்குதுன்னு சொன்னா அந்த அது நாம சூடும் இல்ல குளிரும் இல்லாம இருக்கிற ஒரு நிலையில இருக்கல நாம அதை குடிச்சோம்னு சொன்னா எங்களுக்கு வயிறு குமாட்டும் பொதுவா. ஆயால அந்த நிலைமையில இந்த சபை இருக்குது. இந்த சபையினுடைய தூதன் இருக்கிறான். நீ சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இங்கேயும் உண்மையில இந்த சபைக்கு குறித்து எந்த ஒரு குட் நியூஸும் இல்லை, குட் நியூஸும் இல்லை. எடுத்த வீச்சுக்கு 15ல இருந்து கடைசி வரைக்கும் அடிக்கி பேட் நியூஸ் தான். அதுலயும் போக போக பேட் நியூஸினுடைய உச்சக்கட்டம், பேட் நியூஸினுடைய உச்சக்கட்டங்கள். அப்ப இந்த 15வது வசனம் 16வது வசனம் எங்களுக்கு அந்த அஜகுர ஆர்வத்தோட இருக்கிற சபையை பற்றி கதைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற பகுதிகள், படம். அதுவும் அது ஒரு மனுஷராக நம்மளுடைய உடலுக்கு சம்பந்தப்பட்ட தண்ணியோட அந்த தண்ணியினுடைய இரண்டு பக்க அந்த சூழமைவு சூழ்நிலையில இருந்து அது குடிக்கப்படுறத பற்றியும் கதைக்கிறார் ஆண்டர். அது ஒரு உஜுவக நடதான், அனலுமல்ல குளிருமல்ல. அப்ப என்ன உண்மையில அப்ப ஆண்டர் அங்க கதைக்க வழிக்கிடுற? உண்மையில இந்த சபை ஏற்கனவே ரசிக்கப்பட்ட யாக்கள் தான், ஏற்கனவே வேதம் தெரிஞ்ச யாக்கள், வேதத்தால வேத சத்தியங்கள் அறிஞ்ச யாக்கள். ஆனா அவர்களுடைய அந்த சத்திய அறிவுகள் வாழ்க்கையில நடைமுறையில கணக்க இல்லை, வாழ்க்கை நடைமுறையில இல்லை. உதாரணத்துக்கு வீட்டாரின் கடமைகளை பற்றி அவர்கள் படிப்பிக்கப்பட்டிருக்கிறீனம். ஆனா நடைமுறையில இவங்க சேர்ச்சிக்காரன் கேட்கிற அளவுக்கு வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கு. அல்லது கடன் பற்றிய உபதேசத்தை பற்றி கதைச்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். ஆனா அவட வாழ்க்கையில நடைமுறையில கடன்கள் கணக்கே இருக்குது. அவர்கள் சிறுவ வழிபாடு விக்கிரகாராதனை பற்றி படிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அயல சிறுவமும் விக்கிரகமும் வீட்டில இல்ல. ஆனா அவர்களுக்கு பொருளாசை என்ற விக்கிரகம் இந்த மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிற ஆசை, இந்த பூமியில மத்தியாக்கள் தங்களை பாக்கேக்கள தங்களை பற்றி பெருமையா கதைக்கணும் என்ற ஒரு விக்கிரகம் அவர்கள இருந்து கொண்டிருக்கு. அதனால அவர்கள் இவர்கள் விக்கிரகாராதனை செய்கிறது இல்ல, விக்கிரகத்தை வணங்க இல்ல. ஆனா கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் தங்களோட வாழ்க்கையில வேற வேற விக்கிரகங்கள் எல்லாம் வச்சு கொண்டிருக்கிறேன்.
இவர்கள் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்த புது சிருஷ்டி என்ற சத்தியம் தெரியும், அதிலையும் அவர்கள் முன்னேறி இருந்தவர்கள். ஆனா காலம் நாள் போக போக அந்த புது சிருஷ்டி என்ற விஷயத்துல அவரோட பழைய சிருஷ்டிக்குரிய நடைமுறைகள் இன்னும் அவர்களோட ஒட்டிக்கொண்டு இருக்குது. அந்த பழைய சிருஷ்டி இவர்கள் பழைய சிருஷ்டிக்குரிய விடயங்கள் என்று விட்ட விஷயங்களே இப்ப நாள் போக போக அவர்களுக்குள்ள அது ஒட்டி அவர்களை அந்த குளிர்தன்மை அவர்களுக்குள்ள வந்து இருக்கிறத வேதமங்களுக்கு காட்டும். அப்படின்னு சொன்னா உலகத்துக்கு ஒத்த வேஷம் அது ஒரு பழைய மனுஷனுடைய விஷயம். மனுஷர்கள் முன்பாக மனுஷருடைய புகழ்ச்சியை நாடுறது பழைய மனுஷனுடைய செயல். பாரம்பரியங்களின்படி வாழறது அது பழைய மனுஷனுடைய நடைமுறை. இப்படி பல விடயங்கள் அவர்கள் ஏற்கனவே தெரிஞ்சு அதுகளை விட்டு இருந்தார்கள். ஆனா நாள் போக போக அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த பாரம்பரியமான நடவடிக்கைகள் அப்பப்ப அங்கங்க அவரோட சொந்தக்காரரோட அவர்களுக்குள்ள அதுக்கு அவர்கள் ஆமா போடுறதும் அதுக்கு ஒத்து ஓடுறதுமான விஷயங்கள் இருக்கு. இப்ப பாரம்பரியங்கள் நாங்கள் கதை கேட்க நாங்கள் வேதத்துக்கு சரியா இருக்கிற பாரம்பரியங்களை நாங்கள் ஒரு நாளும் பிழை என்று சொல்றது இல்லை. தமிழ் பாரம்பரியங்களை வேதத்துக்கு ஒத்திருக்கிற பாரம்பரியங்கள் நாங்கள் பிழை அது அதை பற்றி அது அது அப்படி பிழை என்று சொன்னா அது வேதத்துக்கு முரணான. அது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அந்த அதிகாரத்துக்கே முரணானது. ஏனென்று சொன்னா சில பாரம்பரிய நடைமுறைகளால வேதத்தினுடைய விழுமியங்கள் அல்லது வேதத்தினுடைய அந்த பெருமானங்கள் அது காட்டப்படும் என்று சொன்னா நாம ஒரு நாளும் அதை தள்ளிவிடையலாம். நாங்கள் பெரியாக்கள் வரைக்குள்ள நாம எழுப்பி நிற்கிறது அல்லது நாங்கள் காலுக்கு மேல கால் போட்டு கொண்டிருக்கல வீட்டில் அப்பா அம்மாக்கள் கண்டு வேற நாங்கள் காலை எடுத்துட்டு இருக்கிறது. அப்ப இதுகளெல்லாம் நமக்கு இங்க பழக்கப்பட்டிருக்கிற அது பாரம்பரிய முறைகள். ஆனா அந்த பாரம்பரிய அடையாளங்களுக்கு கூடாக வேதத்தினுடைய விழுமியங்கள் படிப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல நாங்கள் அதெல்லாம் எங்க பாரம்பரியம். இப்ப நாங்கள் யாரு வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் காலுக்கு மேல கால் போட்டு கொண்டு இருப்போம். நாங்கள் கதிரைக்கு மேல கால் போட்டு கொண்டிருந்தாலும் வந்தாலும் எடுக்க மாட்டோம். இவர் வரட்டும், அது சேர்ச்சில் இவர் வந்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல, அது நான் இருப்பேன், நான் எந்த ஒரு அந்த மரியாதைக்குரிய சயின்ஸையும் காட்ட மாட்டேன் என்ற மாதிரி போகும்னா அது 1 கொரிந்தியர் 11க்கு எதிரான பாவங்கள். நாமல் முக்காடு போடுறதில்லை, முக்காடு எங்களுடைய பண்பாடும் இல்லை, எங்களோட பாரம்பரியமும் இல்லை. அதனால ஆனா முக்காடு கொரிந்தியருக்கு ஒரு பாரம்பரியம். அதனால கொரிந்தியர் அந்த முக்காட்டை சேர்ச்சுக்களை வந்த அப்புறம் கலட்டியர் வழி கிடைக்கலாம் பவுல அந்த முக்காட்டுக்கள என்ன காட்டப்பட்டது, அந்த முக்காட்டுக்கள காட்டப்பட்ட அந்த அதிகாரத்துக்கு அடங்குதலும் தங்களுக்கு மேல அதிகாரம் இருக்குதுன்ற அந்த அந்த வேத சத்தியத்தை அந்த பாரம்பரியம் காட்டிக் கொண்டிருந்தது. சேர்ச்சுக்களை வந்தபடியே உங்களுக்கு அதிகாரம் இல்லாம போச்சுதோ, அதனால ஒழுங்கா முக்காட போட்டு கொண்டு வா, முக்காடு போடுன்னு கதைட்டான். அதுல 1 கொரிந்தியர் 11 பாரம்பரியங்களினூடாக வேத சத்தியங்கள் காட்டப்படும் என்று சொன்னா அது பின்பற்றப்பட வேண்டும் என்றதை சொல்லுது. அதுல நாங்கள் பாரம்பரியத்துக்கு எதிரான ஆட்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்கள் எங்களிடம் கற்றுக்கொண்ட பாரம்பரியங்களை ஒழுங்காக நீங்கள் பின்பற்றுவதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதுல பாரம்பரியம் என்று சொல்றது பரம்பரை அல்ல, 7வது தலைமுறையில இருந்த அப்பா அம்மா, அந்த 7வது தலைமுறையினுடைய தமிழ் பேர் தான் பரம்பரை. அதுதான் ட்ரெடிஷன் நாங்கள் தமிழ்ல சொல்றோம், நாங்கள் இங்கிலீஷ்ல சொல்றோம். எங்க 7 தலைமுறைக்கு முன்னால பின்பற்றப்பட்ட விஷயம் அது வேதபூர்வமான அது விசேஷித்த வெளிப்பாட்டில அது உறுதிப்படுத்தப்பட்ட அதுக்களால் அது காட்டப்படுது என்று சொன்னா கட்டாயம் அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஆனா லவோதிக்கேய சபையில இருந்த வெதுவெதுப்பு, அந்த ஆர்வமற்ற தன்மை, வேத சத்தியத்துக்கு முரணா இருக்கிற பாரம்பரியங்களை இவர்கள் கைவிட்டதை கூட இப்ப அதுக்கும் அடகுற ஆர்வம்
அங்கேயும் கொஞ்சம், கடவுளிலையும் மிச்சம். ரிஃபார்மும் இருக்குது, அதே நேரம் சைவமும் இருக்குது, ரிஃபார்மும் இருக்குது, ரோமன் கத்தோலிக்கமும் இருக்குது, ரிஃபார்மும் இருக்குது, கரிஸ்மேட்டிசமும் இருக்குது, ரிஃபார்மும் இருக்குது, நம்முடைய முந்தைய சமய பழக்க வழக்கங்களும் அப்பப்ப இப்ப வந்து போகும். அதனால நாங்கள் 31க்கு சொன்னா 31க்கும் சாப்பிட போறோம். ஒரு வருஷம் அந்திரட்டி சொன்னா அந்திரட்டிக்கு நாங்கள் போக ரெடி. நாங்கள் காது குத்துக்கும் போறோம். நாங்கள் பிள்ளை பெருசா போனதுக்கும் நாங்கள் போய் அதை ஏதோ வாழ்க்கையில இல்லாத பெரிய விஷயமா நினைச்சு கொண்டாடுற இந்த தமிழினத்தினுடைய பாரம்பரியத்துக்கு நாமளும் ஓகே என்று போறோம் அல்லது பிறந்த நாள் விழா ஏதோ வாழ்க்கையில ஒரே விதம் வர மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கிற அதையும் நாங்கள் அதுக்கு என்ன பிரச்சனை இல்லை, அது கடவுள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை என்று சொல்லி இருக்கிறார், அதுல பிரச்சனை இல்லைத்தானே என்று நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்க ஆத்மா இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க தொடங்குது. ஒரு மனுஷன் பிறப்பு, ஒரு ஆளுக்கு பர்த்டே, ஒரு ஆளுக்கு சந்தோஷமா இருக்கிற பர்த்டே நாள் என்ன நாள்? அவன் புது புறப்படைஞ்ச நாள், ஞானஸ்நான நாள். ஞானஸ்நானத்துக்கு ஒரு கொண்டாட்டம் போய் நாம வந்து சந்திக்கிறோம். அத வருஷத்துல ஒரு கையில் அதை ஒவ்வொரு கிழமையும் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம். கடவுள்ட நாளுக்கு வர்றதுக்கு முன்னு நீ ஞானஸ்நானம் எடுத்தனியா இல்லையா, அது புதுசா பிறந்திருக்கிறான், ஐயோ போல இன்னும் பழைய குணங்கள் விஷயங்கள் இருக்குதா இல்லையா, கடவுளை உண்மையா புது சிருஷ்டியானா என்று வாரந்தோறும் ஞாபகப்படுத்த வேண்டிய கொண்டாட்டம் அது. அவை இதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு எனக்கு ஞானஸ்நானத்துக்கு நீங்க வைக்க சொன்னீங்க கூப்பிடணும். ஞானஸ்நானம் அண்டைக்கு வேணுமென்று அது வாழ்க்கையில் இருக்க நாம சந்தோஷப்படலாம். அதையே வாரம் வருஷா வருஷம் கொண்டாடுற முறை பைபிள் கடவுளுடைய மக்களுக்குள்ள இருக்க இல்ல. கடவுளுடைய மக்கள் சில வச்சு நிறுவனர் நாள் கொண்டாடி கொண்டு தெரிய இல்ல. தாவீதுக்கு ஒரு சில, மோசேக்கு ஒரு சில, ஜோசுவாவுக்கு ஒரு சில, எங்களுடைய அரசர்கள் என்று சொல்லி சாலமோனுக்கு ஒரு சில, ஜொசாயாவுக்கு ஒரு சில வச்சு கொண்டாடின இனம் இல்ல. அது கத்தர் வெறுக்கிற ஒரு முறை. இங்க பண்டாரவன்னியனுக்கு ஒரு சில, எல்லாளனுக்கு ஒரு சில, ராஜராஜ சோழனுக்கு ஒரு சில, திருவள்ளுவருக்கு ஒரு சில, எம்ஜிஆருக்கு ஒரு சில, கம்பனுக்கு ஒரு சில, ஔவையாருக்கு ஒரு சில வச்சு வணங்கி கொண்டிருக்கிற பைத்திய இனம். அந்த இனங்களினுடைய கொண்டாட்ட முறையில் பாரம்பரியம் அது வேதத்துக்கு முரணான. எபிரேய இனத்தில் சிலையே இருக்கிறார். சிலைகள், சில வழிபாடு, சிலைய வழிபாட்டை ஏற்படுத்துற அந்த வணக்க முறைகள் ஒண்ணுமில்லை. இங்க சில வைக்கிறது படம் தூக்கி கொழுகி வச்சு கொண்டு இருக்கிறோம் இல்ல. அதனால இந்த மாதிரி இது தமிழ் பண்பாடும் அல்லது போலி இனத்தினுடைய பண்பாடு, போலி சமயங்கள் கலகட்டின இனங்களுக்குள்ள இந்த விஷயங்கள் அல்ல. நீ படம் வச்சிருக்கிற நீ வேண்டி அல்பத்துக்குள்ள வச்சு கொண்டுகிற, அதை எடுத்து எல்லாரும் காட்டத்தக்கதா என்ன புழுகுற, பவுசு காட்டுற. அதுதான் இந்த பேஸ்புக் வாட்ஸ்அப்பிலால அதுதான் இப்ப காட்டப்பட்டு கொண்டிருக்கு. அது எலக்ட்ரானிக் புழுகு, எலக்ட்ரானிக் பவுஸ். முந்தி போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி போட்டு கொழி வைக்கிறது. இந்த வீட்டுல ஜூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்தது, இந்த வீட்டுல பெரிய சின்ன வயசுல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் அப்படி ஒரு சாவு படத்தையும் பக்கத்தில் கொழுவ வேண்டிய, அது மட்டும் கொழுவ மாட்டேன். அது குழந்தை பிள்ளை என்ன உடும்பு பிடிச்ச வடம், ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதே மாதிரி சாவு பர்த்டே கொழுவ வேண்டிய சாவுக்கு அது செய்கிறேன். அதில் இப்படிப்பட்ட பைத்திய பாரம்பரியங்கள் எல்லாம் வேதத்துக்கு சரி. அதை பார்க்க அதை ஆண்டவர் சொன்னா நீ கொழுவு எந்த வசனங்களை கொழுவு முழுக்க இந்த வீடெல்லாம் எந்த வசனங்களை கொழுவு, அதான் சத்தியம். வாரவன் போறவன் நிக்கிறவன் பார்க்கிறவன் படுக்கைகளை எழும்பேக்கிற அது தெரியட்டும். அதுல இந்த மாதிரி இந்த பழைய மனுஷன் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷங்கள் எல்லாம் இல்லாம விட்டுட்டு வந்த ஒரு லவோதிக்கேயா இப்ப குளிர்ந்து போச்சு. அந்த குளிர்ச்சியினுடைய விஷயங்கள் சேருது. ஃபுல்லா குளிரே இல்ல. ஃபுல்லா குளிர் தான் திருப்பி உண்மையில ரசிக்கப்படாத நிலைக்கு போயிருக்கோம். ஆனா அதையும் விடையில இப்ப ரசிக்கப்பட்ட சூட்டையும் அது அப்படியே விட்டுட்டு போகல.
அதுல அந்த சூடு கொஞ்சம் இருக்குது. கேட்டா சேர்ச்சுக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சேர்ச்சு, எங்களுக்கு ஃபுல் டே சர்வீஸ், எல்லாம் வலிக்கிட்டு பெட்டி கட்டி கொண்டு வாடுறது, எல்லாத்தையும் நம்ம இருந்துட்டு பிடிச்சோம். அங்க நினைப்பாங்க வலிக்கிட்டு, ஐயோ இந்த 6 நாளும் இவங்களோட போத யாருன்னு எங்களுக்கு தெரியல என்ற ஒரு நிலப்பாட்டில் அங்க வீட்டுல சத்தமும் பிரச்சனையும் ஒரே காஜா புஜாவும், அங்க ஒழுங்கீனங்களும், அங்க கடற்காரன் கடன் கேட்டு வாரதும், அல்லது வேற ஆட்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கல. அல்லது நாம கடன் வேண்டது எவன்கிட்ட வேணும் ஆக்களை வச்சு வேண்டி எங்களுக்கு காசு ஆண்டு கேட்கிறதும், அப்ப அவனுக்கு தெரியாது நமக்கு தான் காசு கொடுக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட பல இதுதான் இந்த சபையில் என்று சொல்லப்படுற இடங்கள தான் நடந்து கொண்டிருக்குது. லவோதிக்கேய 1ஆம் நூற்றாண்டில் அப்படி நடந்தது. இப்பயும் பெண்டிகோஸ் கரிஸ்மேட்டிக் அது இதன் மெத்தடிஸ்ட் ஆங்கிலிக்கன் எடுத்து பாருங்க, இதான் நடந்து கொண்டிருக்குது. அங்க தொடக்கத்துக்கு அந்த ஆட்கள் எல்லாம் சரியா தான் உண்மையில ஜேசி ராயல் அல்லது பியூரிட்டன்ஸ் எல்லாரும் ஆங்கிலிக்கன் சபையை சேர்ந்த ஆட்கள், அதுல இருந்து ஆட்கள். ஆனா அதுல இருந்து அதை சரிப்படுத்த முடியாம தான் அவங்க வெளியில வந்தது. அல்லது மார்ட்டின் லூதர், ஜான் கால்வின், அல்லது மெலங்கன், அல்லது ஜான் நாக்ஸ், அதுக்கு முன்னுக்கு போன தலைமுறை அவங்க எல்லாம் ரோமன் கேத்தலிக்ல இருந்த ஆட்கள். ரோமன் கேத்தலிக்கும் அப்படிப்பட்ட காலம் போக பாரம்பரியம் முன்னுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச, ஆனா திருத்துவம் இருக்குது. திருத்துவம் பிதாகுமாரன் பரிசுத்தாவி சத்தியம் இன்னும் ரோமன் கத்தோலிக்கத்தை விட்டு போகல. அதுல வேதத்தினுடைய மிக முக்கியமான சத்தியம் அதுதான். அது பிழைச்சிட்டா எல்லாம் பிழைச்சிடும் அதோட. ஆனா அதை காட்டுற திருத்துவத்தை வெளிப்படுத்துற வேதத்தை பல விஷயங்களை அவர்கள் விட்டுட்டீர்கள். அப்ப அங்க அந்த சனத்துக்கு கோயிலுக்கு போகணும் ஒரு ஆர்வம் இருக்குது, ஆனா வேதத்தை பற்றிய அறிவில்லை. மரியாதை பற்றி தூக்கி நிப்பாட்டுறதுக்கு ஆர்வம் இருக்குது, ஆனா மரியாள் நம்மளை போல பாவம் உள்ள ஒரு மனுஷி என்றது தெரியல. அப்படி அவளுக்கு சமயத்துல ஒரு அக்கறை, ஆனா உமை சமயம் வாழப்பட இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலப்பாடு கேட்டா, எங்களுக்கு 9 நாள் நோவின, எங்களுக்கு இந்த மாசமே ஒரு ஃபீஸ்ட் மாசம், ஐயோ உங்களுக்கு கிறிஸ்துமஸ் என்றாது அதுக்கான ஒரு பக்தி வைராக்கியம் என்னத்துக்கு எல்லாம் சேர்ந்து இப்ப கிடக்குற ஒரு நிலைமை. அதனால இப்படிதான் நாம பார்க்கிற தமிழினத்தினுடைய சமய நிலை அதுதான். இந்த லவோதிக்கியாவில் இருக்கிற கடவுள் அற்றுவருக்கு சிக் என்று சொல்லி போடுற ஒரு நிலையில இருக்கிறோம். ஈவன் ரிஃபார்ம் காலம சர்வீஸ் இருக்கு, பின்னர் சர்வீஸ் இல்லை. கடவுளுடைய நாள் காலம ஒரு 3 மணிக்கு முடிஞ்சு போச்சு. பிறகு தங்கட சொந்த பேச்சு, சொந்த கதை, தங்கட சர்வீஸ் முடிஞ்ச கையோட தங்கட கதை, அங்க இதுதான் கதை. அங்க அவர்களுக்கு சத்தியம் உடன்படிக்கையினுடைய இறையல் கேட்டா வாயிலே உடன்படிக்கை இறையல் கதைப்பினான் கவனன் தியோலஜி. ஆனா கவனன்ல அந்த 1வது 2வது 3வது 4வது கவனன் டேர்ம்ஸே கை கொள்றது கேட்டா ஒரு சுருவம் இல்ல. ஆனா இருக்கிற சனத்துக்கு பைபிள் வசனமும் தெரியாது. இந்த வசனம் எங்கேண்டா அப்படி ஒன்று இருக்கும், அங்க இருக்கலாம் யோசிக்கிற அளவுக்கு தான் சபை நடத்துறோம். இதான் அவரோட அந்த ரிஃபார்ம் கேட்டா பாஸ்டர் எல்லாம் பெரிய போதவர், ஆனா மகளிர் கல்யாணம் பொட்டு வச்சு பூ வச்சு நடக்கும். என்ன அது தமிழ் பாரம்பரியம், பொட்டு வைக்கிறதுல பிரச்சனை இல்லை என்று அதுக்குள்ள ஒரு விளக்கம். இதெல்லாத்தையும் விட்டுட்டு தான் ரோமன் கத்தோலிக்கத்துக்கு வந்தியாக பொட்டும் வைக்கல பூவும் வைக்கல. அது சைவ பாரம்பரியம் என்றது வடிவா தெரியும். அது முழுக்க சிவனையும் முருகனையும் காளியையும் வணங்கின ஆக்கள் செய்த வழிபாட்டு முறைகள். அதனால்தான் கடவுளுக்கு நாங்கள் பூமலர் தூவி பாமலராலே இயேசுவின் பாதம் பூசை செய்வோம் என்ற இந்த பூசை பூ மலர் என்றதெல்லாம் எங்க இருந்து வருது? அந்த சைவ வழிபாடுகள்ல இருந்து. அதெல்லாத்தையும் விட்டு பொட்டு இல்ல, இதெல்லாத்தையும் விட்டு போட்டு இது என்னத்துக்கு இந்த பொட்டு, இது என்ன இது நடக்குது, ஐயோ அது சிவருமான் நெத்தியிலிருந்து வந்த கங்கா தேவியினுடைய எல்லா இதுக்கு ஒரு சிவப்பு போட்டு கருப்பு போட்டு இதெல்லாத்தையும் விட்டு போட்டுதான் ரோமன் கத்தோலிக்கவும் வந்த ஃபாதமர் அவங்க டி நோபலியில இருந்து எல்லாரும் முதலும் இதுகளை பின்பற்றும் சொல்லி எல்லாம் விட்டு போட்டுதான் இருந்தையாக்க. ஆனா போக என்ன நடக்குது? அவங்களோட பழைய சமய வாழ்க்கை அந்த குளிர்ந்த தன்மையை எடுக்க தொடங்கிச்சு. இப்ப ஆங்கிலிக்கன்லையும் பொட்டும் அதுகள் ஒன்றும் இருந்தது இல்லை. ஆனா
ஏடா வந்தவங்களுடைய எழுத்துக்கள் அவங்களோட பிரசங்களை பார்த்தா வர்றவன் திருநூறுல இருந்து பொட்டில இருந்து நம்ம அழிச்சு போட்டு ஸ்கூலுக்கு வரணும் என்று அங்க ஸ்கூல் ரூல்ஸ் போட்டு இருந்தாங்க. அவ போக போக பொட்டும் திருநூறும் எல்லாம் பூசிக்கொண்டு வர்ற அளவுக்கு போய் கடைசியில திருநூறுக்கு போல இப்ப சாம்பல் பூசுறதும் இது பூசுறதுமாக பழைய குருடி கதவ துறாவடி என்ற மாதிரி லவோதிக்கியா வந்திருக்குது. கிறிஸ்து அதைத்தான் இங்க வெறுக்கிற. அயல இந்த சர்ச் இல்ல ஊழியக்காரன் உட்பட எல்லாருக்குள்ளையும் அந்த ஆர்வமற்ற தன்மை கிறிஸ்தவத்தை குறித்து கிறிஸ்தவனுடைய படைப்பினுடைய அந்த சட்டங்களை குறித்து அவர் எப்படி எங்களை மாற்றி அமைச்சிருக்கிற அந்த ஆவிக்குரிய சட்டங்கள் என்ன, இந்த பூமியில அவர் என்னத்தை உருவாக்குறதுக்காக எங்களை ரட்சித்தவர் எல்லாம் அப்படியே புஷ்பமா மங்கி போய் கிடக்குது. நித்திர ஸ்லம்பர். இது புதுசு இல்ல. இப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் இதோ இப்பதான் புதுசா காட்டுற மாதிரி நீங்கள் யோசிக்க கூடாது. உன்னத பாட்டுல இது சபைக்கு கதைக்கப்படுற ஒரு விஷயம். உன்னத பாட்டு தட்டி பாருங்க. உன்னத பாட்டுல உன்னத பாட்டு எங்க வருது? இந்த ஸ்லம்பரிங், அந்த கடவுள் வந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார், வாசல் கதவை. எங்க வாசல் கதவை தட்டி கொண்டிருக்க மணவாளி நல்ல நித்திர. உன்னத பாட்டுல எத்தனையா மதியா என்ன எத்தனையோ தரம் பைபிள் வாசிச்சு முடிச்சுட்டோம், இன்னும் எடுக்க முடியுதா இல்லையா? உன்ன பாட்டு 5 உன்னத பாட்டு 5 வாசிங்க ஐயா, வாசி 5 ஒன்றுல வாசிய. சகோதரியே, என் மனவாளியே, நான் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்தவற்றங்களையும் சேர்த்தேன். என் தேன் கூட்டை என் தேனோடு இடிச்சிட்டேன். திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே குடியுங்கள், பிரியமானவர்களை குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ ஒழித்திருந்தது. கதவை கட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமிழே, கதவை தலை பனியினாலும் தலைமையில் இரவில் பெய்யும் தூரலினாலும் நனைந்திருக்கிறது என்ற. சரி, 5:2 வேற என்ன? எங்க கதவை தட்டுற? 6 இல்லையுமா? 6:2 5:6 என்ன 5:6 சொல்றது? அதுதான் நீங்க வாசியாச்சு. அந்த அதிகாரத்தில் முதல் வசனங்கள் வந்து சாலமோன் கதைக்கிறார், பிறகு சூலமிதி கதைக்கிறார், பிறகு சாலமோன் சொல்லுற, பிறகு சூலமிதி கதைக்கிறார். என் நேசரின் சத்தத்தை, கதவை தட்டுகிறேன் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். எனக்குள்ள ஒரு ஆத்மால ஒரு யோசனை இருக்குது. ஆனா எழும்பினவையும் எழுப்பி போனவையும் என்ன நடக்குது? அப்ப 1:2 அவர் 2ஆம் வசனம் தான் குறிப்பா இல்ல? 2ஆம் வசனம் குறிப்பா, கதவை தட்டுகிறேன் நேசரின் சத்தத்தை கேட்டேன். அதுல இதோ வாசல் படியிலிருந்து தட்டுகிறேன் என்றது ஜோவான் கதை கேட்கல. வேதத்துல ஜோவானோடு எந்த பகுதி வேதத்தில் அப்ப அவருக்கு ஓடிக்கொண்டிருக்கு கதவை தட்டுற விஷயம்? உன்னத பாட்டு. உன்னத பாட்டுல கிறிஸ்து தன்னை மனவாளிக்கு தான் அதை தட்டுற. இதாக்கா கதவை திறக்கிறவன் இந்த நேரம் பார்த்து. அப்ப நாமளே தான் புதுசா இப்ப ஜோவான் எடுத்து கதவை தட்டுற ஒரு உருவம் கதைக்கிறார். பைபிள்ல இருக்கிறத ஜோவான் நாம பார்ப்போம். ஒவ்வொரு வசனமா
அதை எடுத்து கம்பேரிசன் பண்ணா பைபிள்ல எங்க வருது ஒரு இதே அடிச்சு வச்சிருக்கு. நம்ம 1ஆம் அதிகாரத்துல ஒவ்வொரு வசனமா இங்க அந்த பகுதிகள் பழைய ஏற்பாடுல கதப்பட்டு கொண்டிருக்குது. அப்ப கதவு தட்டுறது, சபையினுடைய கதவை தட்டுறது கடவுளுக்கு புதுசு இல்ல. அது ஏற்கனவே அவர் சபை கதவை தட்டி இருக்கிறார். அவர் அப்படிதான். ஏண்டா சபை தன்னுடைய நிலையில ஆர்வம் இழந்து அது நேசருக்காக பொங்காம அது தன்னுடைய இந்த உலகத்தோட்டின வாழ்க்கையில அது அப்படியே வாழப்பழக தொடங்கிக்கல. பிரச்சனை அப்படித்தான். என்ன, ஐயோ நான் இந்த வஸ்திரத்தை கலட்டி போட்டேன், திருப்பி போட்டு கொண்டு எழும்ப இயலாது. ஏன் திருப்பி போட்டு கொண்டு எழும்ப இயலாது? ஏன் நான் இந்த பாதங்களை கழுவிட்டு ஐயோ திரும்பி எழும்புனா அழுக்காகும். இப்ப என்ன நடக்குது? நேசருக்காக தீவிரமான அந்த சூடான ஆவி இல்ல. அதுக்கு கணக்க காரணம் சொல்லுது சபை. நிறைய காரணம் சொல்லுது. அவரோட நிலையில பார்த்தா கழுவி போட்டு இருக்கிற திருப்பி நடந்தா அழுக்காக. ஆனா நேசருக்காக அழுக்கான எனக்கு என்ன ஓடிவே கதை திறக்கணும் என்ற அந்த பொங்கின சூடு இல்லை. ஆண்டவர் இந்த வசனங்கள்ல தான் கதைக்கிறார். ஒன்று, நீ குளிராய் இருந்திருக்க வேணும். ஏன்னா குளிராய் இருக்கிற ஆட்கிட்ட நான் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்காக பொங்குறதுக்கு. ஆனா அப்படி இல்லைன்னா நீ சூடா இருந்திருக்க வேணும். இந்த சத்தம் கேட்ட உடனே பட்டாரண்டருக்கு வந்து உங்க இதயத்துல ஒரு விழிப்பு இருக்குத்தானே, கிறிஸ்தவ ஒரு உணர்வு இந்த வாழ்க்கையில ஓடுது தானே. ஏதாவது சைவாக்கள் அல்லது வேற முகமதியர் ஆட்களோட டீல் பண்ணல உனக்கு இருந்தா போல ஒரு கிறிஸ்தவ ஓர்மம் என்று வருவதல்லோ அந்த உணர்வு. சில முறையில இந்த இவங்களுக்கு எல்லாரும் பெண்டிகோஸ்காரர் அல்லது இவங்களுக்கு அந்த இந்த என்ன சொல்றது எல்லாத்தையும் சரியான சீரியஸ் சர்ச்சுக்கு போறது, what we call குவார்ல இருக்கிறது, வேற ஏதாவது ப்ரோக்ராம்கள் செய்தா போறது, பெரிய சுவிசேஷ அறிவிப்பு செய்தா அதுக்கு நிக்கிறது, அதுல ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ணணும் அதுல ஆர்வமா போறது, கரோல் சர்வீஸ்கள் செய்யணும்டா அதுக்கு போறது. இப்படி அந்த கிறிஸ்தவத்தை பொதுப்படியா ஏனைய சமயங்கள்ல இருந்து வெட்டி காட்டுற விஷயங்களுக்கு தங்களுடைய பங்களிப்பை செலுத்துறதுக்கு விருப்பம், அல்லது படைச்சது சாப்பிடக்கூடாது என்று கதைக்கிறது, அல்லது நாம நாள் பார்க்க கூடாது என்று சொல்லுறது, அல்லது ஏதாவது கட்டடம் கட்டல அதுக்கு கல்லு வச்சு செய்யல அதை இப்படி இப்படி செய்யணும் அந்த 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 ஒரு நடைமுறைகள் பின்பற்றக்கூடாது, அதுகளெல்லாம் அதெல்லாம் அவிசுவாசிகள் செய்கிற செயல். இப்படி சில வேளையில வெள்ளையே தான் உடுத்தி கொண்டு போகணும் என்ற ஒரு வைராக்கியம். இதெல்லாம் அவனுக்குள்ள இருந்த ஒரு கிறிஸ்து பைபிள் என்றதுல ஒரு பொதுப்படையா மற்ற சமயங்கள்ல இருந்து தங்களை விலக்கி காட்டணும் என்ற ஒரு ஆர்வம் இருந்து கொண்டிருக்கு. ஆங்கிலிக்கன், மெத்தடிஸ்ட், சிஎஸ்ஐ எல்லாருலயும் அது இருக்கு. ஆனா உண்மையான கிறிஸ்துவில நேசம் இல்லை. கிறிஸ்து அவர் கலவத்தையோ நீ எவ்வளவு குறைவான ஆட்கள், 5 பிரச்சனை இந்த சபைக்கு கதைக்கிற, 5 பிரச்சனை ஒண்ணுல இருக்கிறது. நீ நம்பிக்கொண்டிருக்க நீ இப்படிப்பட்ட உள்ள 5 பிரச்சனை இருக்கு. அதனால நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், நீ தரித்திரன், நீ குருடன், நீ நிர்வாணம். 5 அந்த நிலைமைகள் காட்டப்படுது. 5 நிலைமைகள்: நிர்பாக்கியம், பரிதபிக்க வேண்டிய, தரித்திரன், குருடன், நிர்வாணம். இப்படிப்பட்ட நிலைமையில இது கடைசியில உண்மையில சதியான வறுமை, அது தரித்திரம், ஏழ்மை இல்ல, இது தரித்திரம். ஆனா தன்னோட எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டு யோசிச்சு இருக்கு. அதாவது தன்னோட எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுது ஆக்களுக்கு. லவோதிக்கியா செய்த விஷயங்கள் இதுகள் தன்னோட கிருபை இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனா வாழ்க்கை ஓடுறதே தரித்திரத்தில், வாழ்க்கை ஓடுறதே கடனில், வாழ்க்கை ஓடுறதே பிச்சையில்.
ஆனா சபைக்கு வெளியில தங்கள ஒரு ஐஸ்வர்யமான ஆட்கள லெவல் ரேஞ்சுக்கு காட்டுறார். லவோதிகா அதுதான் செய்யுது. அது கிருபைகள் தங்களுக்கு இருக்கு என்று காட்டு. அதாவது கடனுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னா கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய உதவி செய்திருக்கிறார், ஒரு எனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இருக்கிறார். என்ன கடன்? பைபிள்ல கடன் என்றாலே அது அடிமத்தனம் என்று காட்டேக்க இது நிற்குது. யாராவது நமக்கு கடன் தந்தா கடவுள் எங்களுக்கு இப்படி ஒரு உதவி செய்துட்டாரு. எப்படி இருக்கு விஷயம்? அப்ப இது குருடு. அது ஆவிக்குரிய கண்ணெல்லாம் செத்து போச்சுது. கடவுள் பார்க்கிற விதமா பார்க்க தெரிய இல்லை. அது அந்த சபையில இருந்த மூப்பன் அத சரியான குருட்டாளா மாறி போனான். அப்ப இந்த நிலைமைகளை எல்லாம் யோசிக்கல எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய நிலைமை இது உன்னத பாடல இருந்தது மட்டும் இல்ல, எலியாவினுடைய காலத்தில் இருந்த சபையினுடைய நிலைமையும் இதுதான். எலியாவினுடைய காலத்தில் வெதுப்பான நிலை. நாம 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 18 சரி 2 ராஜாக்கள் 18 இல்ல 2 ராஜாக்கள் 18 இல்ல அங்க சரியோ சும்மா போறங்க. எலியான 1 ராஜாக்களா 2 ராஜாக்களா? நான் இங்கடா ஆம்பளை ஐயோ கடைசியில இன்ன பற்றியும் இப்படிதான் ஒரு சபை நடத்துறோம், ரிஃபார்ம் சபையில ஒன்றுக்கும் பைபிள் தெரியாதுன்ற ஆகி எப்படி நாங்கள் தீர்க்கிறோமோ அதுதான் நமக்கும் வந்து. ஒரு முக்கியமான விஷயங்கள் பைபிள்ல எந்த அதிகாரத்தில் வருதுன்னு மண்டைக்கு நிக்கும். 10 வருஷம் 15 வருஷம் சேர்த்து என்ன நமக்கு இல்ல. நான் 2 ராஜாக்கள் இல்ல 1 ராஜாக்கள் என்று சொல்ற ஆக்களும் இருக்குது. இதுல அதான் சொல்ற எல்லாம் பொம்பளை அதான் இருக்கிறேன் எனக்கு பிரச்சனை. 10வது இதெல்ல நம்மட நிலை. இப்படி இதே நம்பி ஏதோ பைபிள் தெரியும் பைபிளை கையில் எடுத்ததான் பைபிள் தெரியும். ஒரு முக்கியமான விஷயங்கள் நமக்கு மண்டைகளை வைக்கிறேல 10 தரம் 12 தரம் பைபிள் வாசிச்சோம்னா எங்க கவனம். இதுயெல்லாம் நம்மள இப்படித்தான் லவோதிக்கா நினைச்சு கொண்டிருந்தது. லவோதிக்கா நினைச்சு கொண்டு இருக்குது. நியூ இயர் அதுக்கு இந்த வசனங்கள் வாசிக்க, பிறகு ஈஸ்டர் அதுக்கு இந்த பகுதியை வாசிக்கும், பிறகு குட் ஃப்ரைடே அதுக்கு இந்த பகுதிகள் வாசிக்கும். குட் ஃப்ரைடேக்கு வாசிக்கிற பகுதிகள் 7 வாசனம் சொல்லணும், சிலருக்கு அது நேரம் அதுகள் சொல்லும். ஏன்னா அதுகளுக்கு அதான் வாசி பழக்கம். சிறுவையில் இந்த இயேசு சொன்னது. பிறகு கிறிஸ்துமஸ் அப்ப அதுக்கு எங்க வசனம் பண்ணோம், அது ஜோவான தட்டாது, அதுகளுக்கு லூக்காதான் என்று தெரியும். அப்ப சில விஷயங்கள் அது அந்த ஜனங்களுக்கே தெரியுது. அது உண்மையில ஆவிக்குரிய மறுபடியும் பிறக்காத ஆட்களுக்கு. ஆனா ஆவிக்குரிய பிறந்த ஆட்கள் நாம எவ்வளவு இன்னும் எவ்வளவு சூடா இருக்கணும். இதுல லவோதிக்கா சூடா இல்ல. ஆண்டருக்கு அதான் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை. நீ சூடா இருக்க வேணும். ஆண்டர் குளிரா இருக்கிறத விரும்பவே இல்லை. குளிரன்னு சொன்ன செத்த எப்ப குளிர் மூடாம்பு செத்து போனா குளிர் தொட்டு பார்த்தா அடிய குளிர தொடங்கும். ஐஸ் மாதிரி தான் வேறு மூடாம்பு. ஏண்டா உள்ளுக்கு ஆவி இல்ல, சூடு இல்ல. ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கறதெல்லாம் சூடு. ஆவியில சூடாயிருங்கள். இதான் பைபிள். ஆவியில சூடாயிருங்கள். எங்க தோசனம் வருது? ஆவியில சூடாயிருங்கள். எந்த நிருபத்துல கொருந்திய சரி வீட்டை போய் தேடிப்பாங்க. சில விஷயங்கள் இப்ப இதெல்லாம் நாம இதுக்கென்று பிரதிபதி கொண்டு வரையில இந்த வசனங்கள் இதில் அந்த டாபிக் வரையக்க அந்த சொல்லுகள் எங்கெங்க வருது என்று நாம நெடுக கருத்தூண்டி வாசிக்க வேணும். எல்லாம் வாசிச்சும்
நான் பழைய ஏற்பாடு வாசிக்கிறேன், புதிய ஏற்பாடு வாசிக்கிறேன், இப்ப பழைய ஏற்பாடு வாசிக்கிறேன், இப்ப புதிய ஏற்பாடு வாசிக்கிறேன் என்று சொல்றதால ஒரு பிரயோசனம் இல்ல. சூடு வேணும் உடம்புல, ஆவியில. கேட்டா வேற வார்த்தைகள் நமக்கு பாயிண்டா சொல்றதுக்கு அட்லீஸ்ட் ஒன்று ரெண்டாவது தெரியணும். லவோதிக்கியாவில அதுவும் இல்ல. லவோதிக்கியா பேசிக்கா அது எப்படி கேக்குது? லூக்வார்ம். அந்த லூக்வார்ம் என்றதுக்கு அந்த தமிழ் டிக்ஷனரியில அந்த சொல்லுகள் இப்படிதான் வருது. மிகுதியும் ஆழமான கருத்தில்லாதையாக்கள். இதான் அந்த சொல்லு. மிகுதி ஆள் கருத்தில்லாத நிலை. மிகுதியாக ஆள் கருத்தில்லாத நிலை, ஆழமாக அத விளங்காத நிலை. நம்மட வச்சிருந்தா தரோவா அந்த சப்ஜெக்ட் விளங்க இல்லை, தரோவா விளங்க இல்லை. சும்மா ஏதோ ஒரு மேலோட்டமா இயேசு கடவுள் பைபிள் அச்சு நாங்களும் செய்யக்கூடாது இவ்வளவுதான். ஆழமா விளங்க இல்லை. அல்லது அந்த லூக்வார்முக்கு தமிழ் டிக்ஷனரியில் சொல்ற இன்னும் ஒரு சொல்லு அடகுற ஆர்வம். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். அல்லது அக்கறை இல்லாத நிலை. அக்கறை இல்லாத நிலை. அக்கறை இல்லாத நிலை. அக்கறை இல்லாத நிலை. கிறிஸ்து இந்த பூமியில சபையை ஏற்படுத்தினது சபை என்று சொல்லப்படுற அந்த மக்களினுடைய வெளிச்சத்தினிடத்துல சூழ இருக்கிற சனத்தை இழுக்கிறதுக்கு. அதனூடாக அவர் புது படைப்பு அந்த எல்லாருக்குள்ளையும் கொண்டு வர்றதுக்கு. இதைத்தான் அவர் இஸ்ரவேலையும் செய்ய யோசிச்சது. இஸ்ரவேலையும் ஆண்டவர் இஸ்ரவேலை தெரிவு செய்தது. அவர் நான் உன்ன சுத்தி இருக்கிற எல்லா இனங்களுக்கும் மொழியாத்தான் வைக்கிறேன், அதனால எல்லா ஜாதிகளும் முன்னிடத்தில் ஓடிடுறதுக்கு வைக்கிறேன். ஆனா நீ ஒளி கொடுக்காத மாதிரி இல்ல வாழும். லவோதிக்கா கனம் கவர்ற மாதிரி இருந்திருக்க வேணும் கிறிஸ்துவுக்காக. இது நிலைமையை பார்த்தா அதுவும் உலகத்தில் அரைவாசி உள்ளுக்கு இருக்குது. ஆனா ஒரு தினாவட்டு பேச்சு நாங்கள் சேர்ச்சுக்காரர் அல்ல நாங்கள் கிறிஸ்டியன்ஸ் என்று அதுல மட்டும் ஒரு தீவிரமான நிலை, சீரியஸா அதை பட்டு கதைப்பினம். வாழ்க்கையில கிறிஸ்துவ காட்டுறது ஒரு சீரியஸே இல்லை. உழைப்பை பற்றி கதைச்சாச்சு, உழைப்பை பற்றி படிச்சிருக்கு. ஆனா உழைப்பின் மூடாக கடவுளை காட்ட வரும் என்ற சீரியஸ் இல்லை. படிப்பை பற்றி கதைச்சாச்சு, அறிவுகளை பற்றி சொல்லி கொடுத்திருக்குது. எவ்வளவு விவேகமும் ஞானமான கடவுளுடைய பிள்ளைகளை நாம கடவுளுடைய சாயலுக்கு குமாரனுடைய சாயலுக்கு மாறணும் சொல்லி கொடுத்திருக்கு. வழிகள் இருக்குது. அதுல ஒரு சீரியஸ் இல்ல, அக்கறை இல்ல, அதுல தீவிரம் இல்ல. அது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார், நீ ஜாக்கிரதையா இல்ல. அதுல ஜாக்கிரதையா இருந்து அதுல ஆண்டவர் இங்கிலீஷ்ல பி சீரியஸ். தீவிரமாயிருங்க ஐயா, தீவிரமாயிரு. சீரியஸ் தீவிரமாயிரு. ஜாக்கிரதையா இருந்தா சில பி கேர்ஃபுல் நாம சொல்றோம், அல்லது பி அலர்ட். அதான் நாம ஜாக்கிரதை. ஆனா அதுல பயன்படுத்தப்பட்ட சொல்லு சீரியஸ். கிரீக்ல பி, அது இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சீரியஸ். பி சீரியஸ். அவர் சீரியஸா இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுக்கு உசிர் ஊசலாடு. அப்ப அது 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 அதை பிடிச்சு கொள்றதுக்கு சரியாக இப்ப ஏதாவது செய்து கொள்ளும். அப்ப லவோதிக்கியாவினுடைய நிலை அப்படி சீரியஸ் இல்ல, சீரியஸ் இல்ல. அதாவது சில பேர் அந்த அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில அதுல இருந்து மனம் திரும்ப மாண்டு அழைக்கிற, நீ சீரியஸ் ஆயிரு, பி சீரியஸ் அண்ட் பி ரிப்பென்ட். நீ சீரியஸ் இல்லாம இருக்கிற நிலைமையிலிருந்து மனம் திரும்ப. இதான் எங்களுக்கு 19ஆம் வசனத்தில் அவர் காட்டுற 19ஆம் வசனம். பி சீரியஸ் அண்ட் ரிப்பென்ட். தீவிரமாயிருந்து மனம் திரும்பப்ப, தீவிரமாயிருந்து மனம் திரும்பப்ப.
எப்படி பைபிளை வாசிக்கிறதுல நாம கவனமா இருக்கிறோமோ தீவிரமா இருக்கிறோமோ அந்த பைபிள் என்ன வாசிக்கிறோம்ன்றதை மனசுல வச்சுக்கிறது தீவிரமா இருக்க வேணும். அதனால அடுத்த நாங்கள் சொல்றோம் ஆள் கருத்து ஒன்றிய வாசிப்பு தேவை. சும்மா வாசிக்கணும் அரைவாசி நித்திர கொண்டு ஏதோ தெரிஞ்ச பகுதி என்று சும்மா வாசிக்கணும். அதுல அன்றைக்கு கடவுள் என்னத்தை கதைக்கிறார் உன்னோட அந்த பகுதியோட இன்றைக்கு ஏண்டா ஆண்டவர் வானத்திலையும் பூமியிலையும் இருந்து மட்டும் கதைக்க இல்ல கர்த்தர் அவற்றை வார்த்தையோடாவும் உங்களோட கதைச்சு கொண்டு. அப்ப இன்றைக்கு வாசிச்சதுல நீ என்ன உன்னோட கதைச்சவர் கதைக்கலையோ கதைக்கும் வரையும் வாசி பைபிள. கடவுள் உன்னோட கதைக்கும் வரையும் வாசி பைபிள. அந்த பகுதியை வாசி திருப்பி விட்டு போட்டு பைபிள் வாசிச்சுட்டு ஐயோ வாசிக்க வேண்டிய சரியான முக்கியம். ஆனா அதுல முக்கியம் கடவுளோட கதைக்க வேண்டும். கடவுள் கதைக்கணும் என்ற நாங்கள் அந்த பகுதியை கான்டெக்ஸ்ட வடிவா தீவிரமா நாம சிந்திக்க வேண்டும். தீவிரமா சிந்திக்கலையோ கடவுள் கதைக்க போறது இல்லை. ஏன்னா கடவுள் ஏக்கி போக்கிய நாட்களுக்கு கதைச்சு ஒரு பிரியோசனம் சீரியஸா எடுக்காதவனோட கடவுள் கதைச்சு என்ன பிரியோசனம்? நாங்களே கதைக்க மாட்டோம் வாக்கோட. இதுக்கு சும்மா சீரியஸ் இல்லாம தான் எப்பயுமே இருக்குமெண்டா இதுக்கெல்லாம் ஆலோசனை ஏன் வேஸ்டா சொல்றீங்க கதைக்கிறீங்க அவங்களோட. ஏன்னா சீரியஸா எடுக்காத ஆட்கள் சீரியஸா எடுக்கிறவனுக்கு தான் கடவுளும் சீரியஸா கதைக்கிறார். இப்ப சீரியஸா எப்படி எடுப்போம்? கடவுளனோட கதைக்கிறார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கிற அவற்றை வார்த்தையே தான் வார்த்தை தான் ஆவி அவற்றை வார்த்தை தான் கிறிஸ்து வார்த்தை தான் கிறிஸ்து. கிறிஸ்து இன்றைய அதிகாரத்தோட என்ன என்னோட கதைக்கிற ஏற்கனவே கதைச்சதை திருப்பி கதைக்கிறார் என்று சொல்ல வேண்டாம். என்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு கதை ஒவ்வொரு சொல்லிலையும் ஒரு கதைக்கிறார். அதுல உன்னுடைய நிலைமைக்கு அன்றைக்கு என்ன கதைச்சவர்? சோ இதெல்லாம் சரியான முக்கியமான விஷயம். நாம பைபிளை வாசிக்கிறதுக்கு இனி நீங்க பைபிள் வாசிக்கிறது ஒரு அதிகாரம் வாசிச்சாலும் ஒரு கொப்பி பெண் எடுத்து இன்றைக்கு கடவுள் என்ன கதைச்சவர்ன்றதை எழுதிவர். அத ஒவ்வொரு மாசமும் அல்லது ஒவ்வொரு கிழமையும் கொண்டு வந்து மற்ற ஆட்களுக்கு காட்டு விளங்கும். பைபிள் வாசனம் கடைசியில் லவோதிக்கா மாதிரி அவர் துப்புரவுக்கு அதிகமா போகக்கூடாது. நாங்களும் சேர்ச்சுக்காரர் இன்றைக்கு டேட் இன்றைக்கு வாசிச்ச அதிகாரம் என்ன கடவுள் கதைச்சவர் ஒரு 3 வரி 4 வரி ரத்தின சுருக்கமா இருந்தாலும் வடிவக்கானம் அது வாசிச்சு எழுதுறது. இப்ப நீங்கள் 5 அதிகாரம் வாசி கனதரம் வாசிச்சுட்டீங்களா பைபிள இனி நிப்பாட்டி போட்டு இதை செய்யுங்க. 5 அதிகாரமா இத்தனை நேரம் வாசிச்சாக்கள் இனி 5 அதிகாரம் வாசிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு அதிகாரம் வாசிச்சாலும் காணும். ஆனா வாசிக்க வேணும் ஒரு அதிகாரமாவது. ஆனா எழுதணும் அந்த அதிகாரத்திலிருந்து கடவுள் என்ன கதைக்கிறார். இல்லாம இந்த எனக்கு ரிஃபார்ம் நாங்கள் ஒளியூட்டப்பட்டியாக்கள் எங்களுக்கு வரலாற்று கிறிஸ்தவம் தெரியும். நாங்கள் கிருபைகள் எங்களுக்கு எவ்வளவு நிறைய எங்களுக்கு முன்னோர்கள் எவ்வளவு பெரிய படிச்ச ஆட்கள் எங்களுக்கு போதர் எல்லாம் எவ்வளவு படிச்சு தெரிஞ்சியாள் என்ற இந்த புழுகள் எல்லாம் நல்ல அதான் லவோதிக்கா புழுவினது. ஆனா தான் குருடு தான் அம்மனமா நிக்கிறது ஒன்று தெரியல. அதனால ஒரு 200 பேஜ் கொப்பி ஒன்று வேண்டி ஒரு பக்கம் ஒரு பேஜ்ல முதல்ல எழுதணும். ஒவ்வொரு நாளும் ஒரு பேஜ் அதுல டேட் 2வது வரியில டேட் இஞ்சால போடுறா இஞ்சால டேட்டிய போட்டு கொண்டு அல்ல டேட் இஞ்சால ஒண்ணு ஒவ்வொரு பக்கமும் ஒரு நாளுக்கு அதுல அதிகாரம் அல்லது வேத பகுதி அப்ப என்ன அதிகாரம் சோ அத அரை மணித்தியாலும் அதை செய்யும். அரை மணித்தியாலும் கணக்க ஒன்றும் கன நேரம் ஒன்றும் அரை மணித்தியாலும் ஒரு அதிகாரம் வாசிச்சு திருப்பி வாசிச்சு கடவுளை எனக்கு என்னோட என்ன பேசுற எனக்கு என்ன அவ்வளவுங்குது அத எழுதி கொண்டு வாங்க. அடுத்த கிழமை இந்த சேர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வந்தேன் இருக்கிறேன் என்ற இதுகளை ஒன்றும் வேண்டாம். ஐயோ
இந்த சூழ இருக்கிற சேனல் இந்த சேர்ச்சுக்காரத்தை இதுகளை பார்க்கல நமக்கு பயம். இப்படி நடிக்குதுகள், இப்படித்தான் சேர்ச்சு நடந்து கொண்டிருக்கு. போதர் மாறும் ஒண்ணுங்க நான் அவங்க பேசுறேன் என்ன பார்க்கறாங்களா அந்த சேனல்களை. அதுல கடைசியில நம்ம நாட்டம் அப்படி வந்துடக்கூடாது, கடைசியில விட மாட்டோம். அதனால ஸ்டார்ட் நாளையிலிருந்து எழுதி இருக்கணும் கட்டாயம். கடவுள் அப்ப எப்படி எழுதுறது? டேட், உரப்பகுதி, அடுத்தது சூழமை, சூழமை, கான்டெக்ஸ்ட், 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 கான்டெக்ஸ்ட்ல யாரால் யாருக்கு எந்த சந்தர்ப்பம், அதான் கான்டெக்ஸ்ட். அந்த அதிகாரத்தில் என்ன கதைப்பட்டது, என்ன நடக்குதுன்றது அதில் எழுதும். அதுல வந்திருக்கக்கூடிய விளங்காத சொல், விளங்காத சொல், விளங்காத சொல் பெரியாக்களா அங்கத்தரும் அங்கத்தை நோக்கி நகர் போரையாக்களம் தான் இது நான் கேட்கிறேன். பிள்ளைகள் எழுத சொல்றேன், நீங்கள் நீங்களும் இதை செய்யலாம். ஒரு நாளும் பைபிள் வாசிக்கிறீங்களா? 5 அதிகாரம் அல்லது ஒரு அதிகாரம் தான் வாசிக்கிறேன்னா 5 நிமிஷம் தான் வாசிருக்கு. ஏன்னா ஒரு அதிகாரம் வாசிக்க 10 நிமிஷம் காண முடியும். அதில் அரை மணி அதில் கான்டெக்ஸ்ட், அதுக்கு பிறகு அடுத்தது கடவுள் பேசிய கடவுள் பேசிய விடை, பேசிய விடை. அதனால இதை நாம சொல்றது, இதைத்தான் அவங்க அனுதினம் தேவனோடு நாளாந்த தியானம், 30 நாள் தியான புத்தகம், அந்த தியானம், அன்றன்றுள்ள அப்பம் என்று வேற ஒருத்தன் தியானிச்சு அவன் எழுதியிருப்பான் ஒரு பக்கம் ஒவ்வொன்றும். அது ஸ்வேஜனும் தானே அதை எழுதி சபைக்கு 365 நாள் தியான புத்தகம். ஏண்டா இந்த ஜனங்கள் பிரச்சனை எங்களுக்கு இந்த ஸ்வேஜன் செய்தால ஸ்வேஜன் கடைசியா ப்ரொடியூஸ் பண்ணி ஆக்கல. ஸ்வேஜன் கூட பெரிய பிரசங்கத்தில் இளவரசர், அவர் உருவாக்கி விட்ட ஊழியக்காரங்கள் யாரு? எல்லாம் இப்படி இப்படி வாழைப்பழத்தோட உரிச்சு தீர்த்த கொடுத்து கடைசியில மொக்கலாக்கி போட்டு தான் எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதனால எங்களுக்கு முன்னாடி இவ்வளவு படிப்பினே. ஆனா அந்த மனுஷன் நாளாம் அந்த மனுஷன் வாசிச்சு எழுதினார். அல்ல நாமளும் மாதம் கிடந்து தேவையா என்று சொல்லி நாமளும் எழுதுறோம் பல விஷயம். அதனால அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கலாம். ஆனா நீங்க உங்களுடைய டயரி, உங்களுடைய நாளாந்த கடவுளோடு அனுதினம் தெய்வத்தோடு, என்ன அனுதினம் தேவனோடு இன்றைக்கு நீ வாசிச்ச, நீ என்ன எழுது, நீ என்ன அதுல இருக்கு வசனம், என்ன படிச்ச நீ, அல்ல அதைத்தான் நாம சொல்றோம். அந்த தேவன் பேசினு சொன்ன அப்ளிகேஷன் பார்ட், அப்ளிகேஷன் பார்ட். உன்னுடைய வாழ்க்கைக்கு அது உன்னுடைய குடும்பம், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய வளர்ப்புகள், உன்னுடைய வேலைகள் எதுவாக இருக்கலாம் அப்ளிகேஷன். அது கான்டெக்ஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அது நாம அதை தியானிச்சாதான் அது வரும், தியானிக்கும். அதனால பி சீரியஸ் அண்ட் ரிப்பென்ட். நீங்கள் சரியான நீங்கள் ஜாக்கிரதையா இருந்து சரியான தீவிரமா இருந்து மனம் திரும்புங்க. இல்லாட்டி இது இது என்னையும் மொக்குப்பட்டம் கட்டியிருக்கீங்க. ஏன்னா கடவுள் பெரோயா சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது என்ன வந்தாலும் கடைசியா வந்து அதெல்லாம் வேண்டாம். நாங்கள் பிரியாசம், அது சரியான பிரியாசம், இரவு பகலா பிரியாசம், அதான் வேலையா போச்சது. அதனால புத்தகமா ஒவ்வொரு மாசமும் தரோம். எங்களுக்கு தேவை ஒரு பேஜில சுருக்கமா இருந்தா காணும். கணக்கு அதுக்கு மிஞ்சி ஒரு பேஜுக்கு மிஞ்சி போகக்கூடாது ஒரு நாள். இடைவெளி விட்டு அதிகார வேத உரை, பிறகு ஒரு இடைவெளி விட்டு அடுத்தது என்ன சூழமைவு. சூழமைவுல சில விடையில அது ஒரு 3-4 வரியோடும். அந்த சூழமைவு இந்த பகுதி, அது யாரு என்ன கதைக்கிறோம், அந்த பகுதியினுடைய சூழமைவு என்ன பேக்ரவுண்ட், என்னத்துல அது யார், அங்க யாரு யாரோட என்ன சந்தர்ப்பங்கள், அதுதான் அதுக்குள்ள கதைக்க போறோம். கடைசியில கடவுள் பேசியது அந்த அப்ளிகேஷன் பார்ட்.
சரியும் உண்மையில இந்த இதுகள் எல்லாம் ஆவிக்குரிய அப்பியாசங்கள். ஆவிக்குரிய அப்பியாசங்கள் இதுதான் ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைசஸ். நமக்கு தானே ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். நாம வேணும்னா ஃபுட்பால்லையும் இல்லையும் ஓடி திருவிழா எக்ஸசைஸ் எடுப்போம். ஆனா ஆவிக்குரிய பயிற்சி அதனால எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ் செய்தால் மண்டைக்குள்ள பதியும் அந்த அதிகாரம் என்ன நடந்து கொண்டிருக்கு அண்டைக்கள் கொண்டு வந்து மற்ற மாறி காட்டணும். கொப்பி ஆக்கள் பார்க்கறதுக்கு ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டு பண்றதுக்கு. இது இப்படி இந்த பகுதி இந்த வட்டவர் சரி நீங்கள் எந்த பகுதியில் இப்ப நிக்கிறீங்களோ அதுல இருந்து எழுதலாம், ஒரு பிரச்சனை இல்லை. உலகத்துக்காக குடும்பத்துக்காக வாழ்றதுக்காக உழைச்சு உலகத்தோட ஒட்டி மண்ணாசையில நாசமா போறதை விட நீ இந்த உலக வேலைகள் எல்லாத்திலையும் ஒதுக்கி வச்சு போட்டு எப்படி சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷம் இருக்கிறியோ அதே மாதிரி இதுக்கு மாதிரி 20 நிமிஷம் எழுதிட்டு எழும்பு, அவ்வளவுதான். இல்லாட்டி கிறிஸ்துவோட உட்காரவும் மாட்டோம், அவர் நம்மளோட சாப்பிடவும் மாட்டேன். கடைசியில அவர் தட்டிக்கொண்டே நின்றுட்டு சூலம் அந்த உன்னதப்பாட்டு 5 வந்த மாதிரி அவர் கதவு ஓட்டைக்களாரெல்லாம் விரல் விட்டு கதை நான் தாண்டி வந்திருக்கேன் எழும்பேன் என்று சொல்லி கடைசியில் அதான் இப்படியாவது செய் அது இல்லையோ அவரை தேடி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரோட்டை அலைய வைப்பார். கண்டவன் நின்றவன் எல்லாம் அடிப்பான். கடைசி இந்த பைத்தியம் என்னதை தேடி தெரியுது இப்படி எல்லாம் அவர் இந்த நேரத்தை விட்டு போட்டு நாமல் விசக்கூத்த ஆடக்கூடாது. கடவுள் நம்மளை விசக்கூத்த ஆட வச்சிருவார் கடைசியில. So do that. Be serious and repent. Be serious and repent. நீங்கள் எந்த இடத்துல அவுட் ஸ்டேஷன் போய் நின்றாலும் செய்யதே ஆகும். கொப்பியும் மறக்கிறோம், பைபிளும் கொப்பியும் மறக்க கூடாது. நாங்கள் கண்டிக்கு போனா கொழும்புக்கு போனா பைபிள் கேட்கறது அப்பா பைபிள் பாடல்கள் எடுத்து வைக்கிறாங்க. டேய் அது இல்லாம என்னத்துக்கு அவளிக்கிறீர்கள் முதல் ஏன்னா அங்க போய் சிவந்தவம் இல்லையோ முதல்ல அது. அதனால அதுகளோட போயிச்சிருங்க கொப்பியோட அந்த 200 பேஜ் கொப்பியோ அல்லது 120 பேஜ் கொப்பியோ அல்லது அது இருக்கட்டும் அது இருக்கட்டும். அந்த அந்த பயிற்சிய ஆண்டவற்ற எச்சரிப்புக்கு நாம சீரியஸ் ஆகிடணும். இல்லாட்டி இது பிரச்சனை. இல்லாட்டி இல்ல நாங்கள் என்ன நாங்கள் ஐஸ்வர்ய சம்பன்னர், நாங்கள் எங்களுக்கு நாங்கள் ரிச்லி பீப்புள். என்னதுல ரிச்? பைபிள்ல ரிச். ஐயோ உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் தெரியுமா, உங்களுக்கு அந்த தியாலஜி தெரியுமா, இந்த தியாலஜி தெரியுமா, இது இது அது. ஐயோ நாங்க எவ்வளவு எங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தர என்ன சரி உனக்கு என்னதான் தெரியும், நீ என்ன அதுல இருக்கிற எனக்கு ஞாபகம் வரையில்லையே. பிரச்சனை நமக்கு ட்ரைனிங் இல்ல. ஆண்டவர் அதுதான் ஆலோசனை சொல்ற, நீ ஐஸ்வர்யவானபடிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் நீ பார்வையடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று ஐ அட்வைஸ் யூ. நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். அவருடைய 3 கவுன்சிலும் சரியான சீரியஸான பிரச்சனை. ஒன்று அம்மனமாயிருக்கிற ஆட்களுக்கு பற்றி கதைக்கிறார், ஒன்று குருடராயிருக்கிறதுக்கு கதைக்கிறார், ஒன்று பெருமை பிடிச்ச ஆட்களை பற்றி கதைக்கிறார். தங்கட பார்வையில தாங்கள் பைபிள் 10 தரம் வாசிச்சியாக்கள், பைபிள் 20 தரம் வாசிச்சு முடிச்சியாக்கள், பைபிள் எங்களுக்கு உரைகள் தெரியும், எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் என்றாக்கள். ஆனா உண்மையில ஒன்று தெரியாது. பைபிள்ல அந்த வசனம் இதுக்கு எங்க இருக்கு என்றால் தடவி கொண்டு ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி முடிஞ்சு கொண்டு இருக்கிறார். சோ ஆண்டவர் சொல்றார், நெருப்பில புடமுட்டத முதல் அந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யமாகு. நீ ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு நெருப்பில புடமுட்ட பொண்ண வேண்டிக்கொள். நெருப்பில புடமுட்ட பொண்ணு எது? வேத வாக்கியம் தான், வேத வசனம் தான். அதன் 7 தரம் குகையில போட்டு உதுக்கப்பட்ட பொன். அந்த பொன் கிறிஸ்து தான், அவரன் வார்த்தை. கிறிஸ்துவ வேண்டிக்கொள். கிறிஸ்துவ என்னட்ட நீ வாங்கு, பரவாயில்ல. நீ பெரிய ஆட்கணக்கு கதைச்சு கொண்டு என்னோட பாகியம் பண்ண என்னட்ட நீ யூ பை ஃப்ரம் மீ. ஆனது நீ காசு வாங்கிப்ப வாங்கு, நான் அதுக்கும் ரெடி. ஏன்னா உனக்கு கதை தேவையாது. அதனோட அவட வாய்ச்சவடால் கதைகள் உன்ன நீ ஒரு சரித்திரம். நீ என்கிட்ட வேண்டதுக்கு காசு இருக்கு உன்னிட்ட, கதை மட்டும் கேட்பார் வேண்டாம்.
சோ லவோதிகேயா நாம சரியான கவனமாயிருப்போம். நாங்கள் எங்களுடைய பாரம்பரியங்கள் மிக்ஸ் பண்ண விட்டுட வேண்டாம். பாரம்பரியமான நடைமுறைகள் ஆக்கள் விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில குளிரடைய வைக்க வேண்டாம். அதேதான் சூடு இல்லாம நாம இருக்க வேண்டாம். குந்தி குந்தி எழும்ப வேண்டாம். பேசிக்கா குந்தி குந்தி எழும்ப வேண்டாம். அதான் இருக்கிற பிரச்சனை. அது குந்தி குந்தி எழும்புறதுக்கு பேர் தான் லூப் வேர்ம். அதாவது ஒருக்கா சூடு ஒருக்கா குளிர், ஒருக்கா சூடு ஒருக்கா குளிர், அதுவும் குந்தி குந்தி எழும்புற நிலைமை. நாம ஆண்டவரோட எப்பயுமே ஹீட்டா இருக்கிறது, எப்பயுமே ஹாட்டா இருக்கிறது, எப்பயுமே சர்ச், வேதம், கடவுள் காரியம் எல்லாத்தையும் வேத படி. அதுக்கு வேத வசனங்கள் என்ன சொல்ல, இதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரைக்கும் என்ன சொல்லி இருக்கணும், அடே இந்த 2 வசனங்கள் அது கதைக்கணும். இது நாம நம்மட பாட்டிலே நாம ஒவ்வொரு நாளும் அத நடந்த வாழ்க்கை இன்றைக்கு நடந்ததுல யோசிச்சு தியானிச்சு இந்த இதுக்கு இன்னும் வசனத்தை எப்படி வடிவ நான் கதைச்சிருக்கலாம். யாரோட? மனுஷியோட தான், புருஷனோட தான். இது வேற ஆட்களோட கதைச்சதை பற்றி சொல்லி. ஏடா நம்மட போர்க்களம் பொதுவாக வீட்டுக்கெல்லாம் இருக்கும். ஏன்னா நாம கூட நேரம் எங்க மினக்கட போறோம், ஒன்று ஆபீஸ் அல்லது மற்றது வீடு. அப்ப போராட்டம் எங்க இருக்கும்? ஒன்று ஆபீஸ் மற்றது வீட்டுல. நாம ரோட்டில வேறு ஆட்களோட கூட மினக்கட போற ஆட்கள் இல்லை. அப்ப அந்த 2 இடத்திலையும் சத்தியமண்ட கச்சைய நாம கட்டிக்கொண்டு அந்த டைமுக்கு நாம எடுத்து விடுறதுக்கு நமக்கு மண்டைக்குள்ள எங்களுடைய புத்திக்கு அந்த நெருப்பில புடமிட்ட அந்த பொன் இருக்க வேணும். அதனால கான்டெக்ஸ்ட் சரியாக தெரிய வேணும். கான்டெக்ஸ்ட் தெரியா சரியா நீங்க எழுதி பாருங்க. கணக்க புராணமா எழுதிக்க கூடாது, ஒரு பேஜுக்கு மிஞ்சி போக கூடாது, ஒரு 5 வரிக்கு மிஞ்சி கடவுள் கதைச்சது வரக்கூடாது, ஒரு 5 வரிக்கு மிஞ்சி 5 லைனுக்கு மிஞ்சி கான்டெக்ஸ்ட் வரக்கூடாது. சரிண்ணே? எவ்வளவு செத்து வச்சிருக்கோமோ ஆனா விஷயம் இருக்கணும். அதுக்காக அரை பேஜில் எழுதி கொண்டு வரையிறார். ஒரு பேஜ் ஃபுல்லா முடிக்கணும். கடைசியில ஒரு சின்ன ஜபம். எப்படி நாம இங்க பிரசங்கத்தை கிட்ட அந்த பிரசங்கத்தை ஜபிக்கிறோம் இல்ல ஞாயிற்றுக்கிழமை இல்ல, அது மாதிரி ஜபம் கடைசியில இருக்கும். என்ன என்ன அது என்ன நாம பிராக்டிகலா பர்சனலா அது என்ன நம்மட பிரச்சனைன்றது அதுல காட்டும் அந்த ஜபத்துல. இது வெரி பர்சனல். ஏண்டா நாம உடுப்பு உடுத்தாம அம்மனம் அணிக்கிறோம், நமக்கு தான் தனிப்பட்ட ரீதியில பிரச்சனை, சபையாகவும் பிரச்சனை, லவோதிகேயாவுக்கு சபையா பிரச்சனை. அதனால இந்த பைபிள் வாசிக்கிறோம் என்ற பேர்ல என்ன மாத்த வேண்டாம், நம்மளே மாத்த வேண்டாம். நாம ஒரு 5 அதிகாரம் வாசிக்க வேண்டாம். நான் திரும்ப சொல்ல 5 அதிகாரம் நீங்கள் இனி வாசிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு அதிகாரம் வாசிச்சு அந்த அதுல கர்த்தர் என்ன உங்களோட கதைச்சார்ன்றது மட்டும் எனக்கு எழுதும். சரிதானே? அதுக்கான ஜெபம் அந்த கதைச்சதுல மேபி கர்த்தர் உங்களை கடிஞ்சு கொண்டிருக்கலாம், கர்த்தர் உங்களை அவர் போயிச்சிருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கலாம். வேதம் செய்கிற அந்த விஷயம் உபதேசத்தையும் கடந்து கொள்வதற்கு, நீதியை படிப்பிச்சதுக்கு வாட் வி கால் சீர்திருத்தத்துக்கு பெரிய. சோ அந்த 4 பகுதிகளோட ரெண்டும் யோசிக்கலாம். அந்த ஃப்ரேம் ஒர்க்குல 5 தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நன்மையும் செய்யும்படியா அவர் உபதேசத்துக்கும் கடந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரியோசனம் உள்ளவளா இருக்கு. இப்ப இந்த 4ல 1 எழுதலாம், 4ல 4 எழுதலாம் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஆனா அதுல ஃப்ரேம் ஒர்க்கும் சொல்லி இருக்கிறேன். நாங்கள் பார்வை அடைவோமாக அந்த கலிக்கம் போடுறது இது இப்படித்தான். அதை நாம எங்களோட கண்ணை சரியாக கேலிபிரேட் பண்றது சரியா பார்க்க பண்ணுறது நம்ம உள்ள நிலைமைகளை மத்தியாக்களுக்கு ஐயோ சேர்த்து எல்லாம் ஓகே ஓகே பைபிள் சில எனக்கும் பேரும் போதே நான் உங்களை நீங்கள் வாசிக்க இல்லையே சொல்ல பைபிள் அப்படி என்ன அதுக்கு எப்பயோ நான் கொடுத்திருப்பேன். ஆனா இது வாசிக்கிறோம் ஆனா மண்டைக்கோ இல்ல. அதனுடைய அர்த்தம் என்ன? அது சின்ன பிள்ளை வாசிப்பு நடக்குது. அப்ப இனி கொஞ்சம் முதிர்ச்சியான ஆக்களை வாசிப்போம். எல்லாரும் அதை செய்வோம். சின்ன ஆக்களை நான் சொல்லல, ஸ்கூலுக்கு போற ஆக்களை பற்றி நான் கதைக்கல. நான் பெரிய ஆக்களை பற்றி தான் சொல்லுவேன். பெரிய ஆக்கள் 20 வயசும் அதுக்கு மேற்பட்ட ஆக்களும் எழுது 20 அதுக்கு மேற்பட்ட ஆக்கள். ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும். அதுல ஒவ்வொரு நாளும் எழுதும்.
அல்ல வசதி மஜாப்லையும் ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், ஒவ்வொரு நாளும் அதை எழுதும். என்ன உங்களுக்கு அதை வாசிக்கிறேன் எழுதவா. கர்த்தருடைய கிருபை கூட இருப்பதாக. ஆமென் ஆமென்.